வணக்கம் மக்களே. இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு மேனிப்புலேஷனை பத்தி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். தென் அதே இதுல வந்து நான் ஒரு 1 ஹவர் வச்சு நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது சடனா வந்து நம்ம லைவ்லயே ஸ்டாக் மார்க்கெட் லைவ் பண்றோம் இல்லைங்களா? மார்னிங்கே தெரியாதவங்களுக்கு சொல்றேன். மார்னிங் வந்து ஒரு 3:30 வரை நம்ம லைவ் இருக்கும். ஒரு ஒரு 2:00 2:15 சடனா நம்ம ஒரு மேனிப்புலேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி ஆல்ரெடி போட்ட வீடியோ பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். லைவ்லயே அது மாட்டுச்சு. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி மேனிப்புலேட் பண்ணுவானுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அப்படியே காட்டுறேன். கண்டினியூ பண்ணி நம்ம லைவ் எடுத்து பாருங்க. லைவ் டைம் வந்து 12:13 அந்த மாதிரி அந்த டைம்ல ஓடிட்டு இருக்கு. சரியா? இன்ட்ராடே அதையும் கண்டினியூ பண்ணுறான். இந்த சார்ட் எடுத்து விட்ருவோம். 1 hour சார்ட் வச்சுப்போம். 1 hour சார்ட் ஸ்டில் கரண்ட் கேண்டில் பாருங்கள், க்ரீன் கலரில் நின்றுக்கிட்டு இருக்கான். நிஃப்டிக்கு தான் பார்த்தோம். கரண்ட் கேண்டில் 12 நிமிஷம் இருக்குது. 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகிறது. எப்படி க்ளோஸ் ஆச்சு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபினான்ஸ் பறகுறான் லைட்டாக, ஒரே நிமிஷம். நிஃப்டி பறகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிஃப்டி தான் லாஸ்ட்டு 1.5 நிமிஷங்க பாருங்கள், பிரேக் ஆகுது தெரியுதா? லாஸ்ட்டு 1.5 நிமிஷம் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 1.5 minutes இருந்துச்சு. சரிங்களா? எப்பவுமே இந்த க்ளோசிங் டைம் க்ரீனாக தான் இருக்கு பாரு, தெரியுதா? இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட் எடுத்து காட்டுறேன். அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு இந்த கேண்டலுக்கு முன்னாடி கேண்டில் இப்போ க்ரீனா இதாக இருக்குங்களா? நமக்கு வந்து க்ளோசிங் ஹவர்ஸ் போயிட்டு அப்படியே க்ரீனாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி போயிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வாலட்டிலிட்டி இங்கே நின்றுகிட்டு இருந்து க்ளோசிங் எடுத்து வந்து அப்படியே அடிச்சு நம்ம பண்ணிட்டான். அதனால இங்கிருந்தே கண்டினியூ பண்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தான். சரியா? ஆனா என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னது நம்ம க்ளோசிங்க்கு மார்க்கெட் மேலே போய் வச்சுச்சு. நான் சொல்ற டைம்ங்கிறது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒருவேளை யாராவது வந்து துரத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய லாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை. சரியா? ஆனா அந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு 1.5 நிமிஷம் இருக்கு, பொறுமையா இருங்க. இது வந்து கடைசி நேரத்தில் 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆக போகுது. மேனுப்புலேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம, ஏன்னா மேனுப்புலேட் பண்ணுவானுங்க அப்படின்னு. வீணா நின்று இருந்தவன் மேல டே ஹைல பிரேக் ஆயிருக்கு பாருங்க. டே ஹை தெரியுதா? டே ஹைல பிரேக் ஆயிருக்கு. டே ஹை பிரேக் ஆகுது அப்படி இப்படின்னு யாராவது என்ட்ரி எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. கரெக்டா? நான் தெளிவா சொன்னது 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகிற டைம் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஒரு 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த முடிவு வந்து எடுங்க. கண்டினியூ ஆகுதுன்னு அப்பதான் தெரியும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அங்கிருந்து அடிச்ச பாயிண்ட்ங்கிறது என்னன்னா நமக்கு வந்து 110 பாயிண்ட். சரி, அதுக்கப்புறம் மேல போயிடுக்கான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு தான் போனேன். மார்க்கெட் வந்து ஒரு ஆட்டம் தான் ஆடி இருக்கான், இன்னொரு ஆட்டம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. சரி, அதையும் காட்டுறேங்க பாருங்க. தொடர்ச்சியா என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். எடுத்துட்டோம்னா 12 நிமிஷம் பார்த்துருந்தோம். லாஸ்ட் 1.5 நிமிஷம் ரொம்ப முக்கியம். கீழே க்ளோஸ் ஆகிறானா இல்லை உடச்சிட்டானா? 24,020 உடச்சிட்டானா நிஃப்டி மேபி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் ஆகிப்போம். அதுக்கப்புறம் சரியா? உன்னையும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரையில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது 24,260 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 60 இருக்கு சரியா? 260 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 1 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 1 நிமிஷத்தில் க்ளோசிங் பார்க்கணும். இந்த 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆக போகுது. 1 நிமிஷத்தில் நேராக கொண்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சுட்டானா அதுக்கப்புறம் தலைவன் இது ஸ்டாப் லாஸ் அண்டிங்கு வெளியே போனதுன்னு அர்த்தம். 48 செகண்ட் பார்த்துடலாம். ஆனால் ஜோனை உடைக்கல. இந்த ஜோனை உடைக்கல. 50 என்ன சொன்னா 1 நிமிஷத்துல ஒருவேளை கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டீங்க முன்னாடியே சொன்னேன். நாலுங்கிற ஜோனை ஜோனுக்குள்ளே தான் இருக்கான். ஆக்சுவலா இது எல்லா இடத்துலயும் நம்மளால அந்த அளவுக்கு அக்யூரசி எடுக்க முடியாது. ட்ரேட்ஸ் லைக் ஒரு 10 ட்ரேட் பண்றோம், இங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2-3 ட்ரேட் நமக்கு தெரியும். சரிங்களா? அதுவும் நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், இதை பேஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். கடைசி நேரத்தில் க்ளோசிங் வைப்போ அது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. சரியா? ஆனாலும் இது ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம மினிமம்னாவது கன்சிடர் பண்ணலாம்ல. பார்க்கலாம். 32 செகண்ட் இருக்குது. இந்த 32 செகண்டில் என்ன பண்ணுறான்? வந்துட்டான்ல. எப்படி மேனுப்புலேஷனு எப்படி பாருங்க, கிரீனா இருந்த கேன்ல கடைசி 25 செகண்ட் 30 செகண்ட் 25 செகண்ட்ல இங்க மேல பிரேக் அவுட் மாதிரி டே ஹைக்கு மேல நின்று இருந்தான். அடி ஒரே அடி. கடைசி 25 செகண்ட் தான் இருக்கு மார்க்கெட், கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். எப்படி மேனுப்புலேட் பண்ணா சொல்லி வாய மூடல. கடைசி 1 நிமிஷம் 20 செகண்ட் மேனுப்புலேஷனு. எப்படி மேனுப்புலேஷனு? மக்களே வீடியோ போட்ட லைவ்லேயே காட்டிக்கிட்டு இருக்க. 20 செகண்ட் மேனுப்புலேஷனு வந்தார்ல கீழே. எப்படி
அதுதான் டெக்னிக்கல். இவனை பத்தி எனக்கு தெரியாத அயோக்கிய பயிலுங்க ஏமாத்துவானுங்க. எத்தனை வருஷமா இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிச்சா பார்த்தீங்களா கடைசி 20 செகண்ட்ல அடிச்சான்ல. எத்தனைய பார்த்துருக்க நம்ம இவனுங்களாம் ஊழல்வாதிய. டேய் எப்படி சொல்ல சொல்ல அடிச்சான் பார்த்தீங்களா. மேனு தொடர்ந்து பாருங்க, அடுத்த கேன் கீழே க்ளோஸ் பண்ணிட்டானா அப்படியே ஃபாலோ ஆகிறான் சப்போர்ட்டை பார்த்து 954 பிளேஸ்னு அடிச்சு தவுத்துறா மாதிரி உனி செல்லிங் தான். மொத்த செல்லிங் மக்களே, மொத்தமா செல்லிங்க. அவ்வளோதான். எப்படி ஒரே கூட விட்ட போட்டா தெரியுதுங்களா, மேலே போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேனில் காட்டு. அப்போ ஜோனை உடைக்கல. அப்போ சொல்கிறேன் ஜோன் இருக்குது, சரி பார்ப்போம். ஒரு 1வது கேன் க்ளோஸ் ஆகிட்டு வந்து 1.5 நிமிஷம் இருக்குது, 20 செகண்ட் இருக்கு, ஒரு அடி. இதுதான் வந்து அந்த கடைசி நேரம் வரையும் பை மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ ரெசன்ஸுக்கும் மேலே ஒரு கேண்டில் ட்ரேட் ஆகும்போது பிரேக் ஆகிடுச்சு, க்ரீனாக இருக்கு மார்க்கெட்டு, போயிடுமோ விட்டுருவோமோன்னு நீங்கள் அந்த ஒரு ரீட்டெயில் மனப்பான்மையில் எடுப்பீங்க. இது ஒரு மேனுப்புலேஷன் தான். மேலே போகிற மாதிரி காட்டிட்டு நமக்கு லைக் வந்து டே வாடா வாடான்னு இந்த வடிவேல சின்ன பையன் கூப்பிடுவான் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். வா வான்னு நம்ம உள்ள வர விட்டு என்ன பண்ணுவோம், மொத்தமாக அடிப்பான். இந்த மேனுப்புலேஷன் இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸுங்கிறது அவ்வளோதான். முடிச்சுட்டான் பாருங்க மேனுப்புலேஷன். எப்படி இதுதான் மேனுப்புலேஷன் மக்களே. எனக்கே பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா அந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடக்கும்போது எனக்கும் சர்ப்ரைஸ் தானே. அப்பா ஓரளவுக்கு நம்ம எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு இதுல. நம்ம லைவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ், எனக்கே சர்ப்ரைஸ். அப்ப அவங்களுக்கு இருக்காதா லைவ் பார்க்கும்போது. அண்ட் வந்து நல்ல அடி ஃபுல்லா மேலேருந்து கீழே வரையும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் வந்து புட் ஸ்ப்ரெட் எடுத்திருந்தேன், சரிங்களா. மார்க்கெட் என்னோட ஐடியா என்னன்னா, மார்க்கெட் வந்து மொத்தமாக கீழே இறங்கி ஒரு 23,900 கீழே வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என் ஐடியா, சரிங்களா. அதனால அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். தென் வந்து மார்க்கெட் திரும்ப மேலே போச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் இந்த அதாவது என்ன சொல்றது, மேனுப்புலேஷன் கண்டினியூ பண்ணி கீழே போனால் சரி. நான் மேலே ட்ரேட் எடுத்திருந்தேன், கீழே வந்துச்சு. ஆனால் நான் நினைச்ச மாதிரி ஒரு 23,950 இல்லை அதுக்கு கீழே பிரேக் பண்ணல. அதனால அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் டே எண்டுக்குள்ள 2 டே, அதாவது டே எண்டில் ஒரு 3 மணி அந்த ரேஞ்சில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படி அடிச்சான் பாத்தீங்களா. நாங்களும் வேற லெவல் மேனுப்புலேஷன் அனலைசேஷன் பண்ணுவோங்க. ஓகே, இந்த மேனுப்புலேஷன்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதனால ஓகே, அதே தான். என்ன அப்படின்னா தொடர்ந்து நான் சொன்னது மேனுப்புலேஷன் நம்ம ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல நடக்கலாம், ஒரு மொமெண்டம் வரலாம் அப்படிங்கிறது எல்லா ட்ரேட்லையும் உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. எனக்கு அதே தான், எல்லா ட்ரேட்லையும் என்னாலையும் பண்ண முடியாது. சம் ட்ரேட்ஸ் லைக் வந்து ஒரு 10 ட்ரேட்ஸ் பண்ணோம்னா தொடர்ந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதுனாலே நமக்கு ஒரு அக்யூரசி வரும், சரிங்களா. அது தொடர்ந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால, கிரிப்டோ பார்த்துட்டே இருக்கிறனால அதோட ஒரு கூட ஒருத்தர் கூட பழகினோம்னா ஒரு குணம் அப்படி கூட புரிஞ்சு போகும் இல்லைங்களா. அது மாதிரி தான் ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் தான் இது, சரியா. நிஃப்டி கூடயே நம்ம பழகி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன தாக்கத்தை சில இடங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சரிங்களா. அதேதான் 10ல் ஒரு ஒரு 5 இடத்துல 6 இடத்துல நம்மளால மேனுப்புலேஷன் எங்கே நடக்கலாம் அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். நம்ம நினைச்சது நடக்கிறது தான். மேலே இங்கே வரை போகும், அங்கே வரை போகும், இது ரெசன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, அடுத்த ரெசன்ஸ், அது வந்து ஒரு 7-8 ட்ரேட் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். 10ல் 7-8 ட்ரேடு, சரிங்களா. அண்ட் வந்து இந்த மேனுப்புலேஷன் நடக்குங்கிறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. நீங்கள் ரேண்டமாக ஒரு இண்டிகேட்டரையோ இல்லை பேட்டர்னையோ போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்தால் மார்க்கெட் கீழே போயிடும். அப்புறம் வந்து அது பேர் என்ன, இண்டிகேட்டர், இப்போ வந்து சூப்பர் ட்ரெண்டு, RSI, இதெல்லாம் வந்துட்டு இப்படி காம்பினேஷன் யூஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து நம்ம இது பண்ணி அந்த மாதிரி மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. லைக் அதுக்குள்ளே குறுகி பார்த்துட்டீங்கன்னா இந்த மேனுப்புலேஷனை பற்றி புரியாது, சரிங்களா. இது வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். நிஃப்டிங்கிறது மதர் ஆஃப் மேனுப்புலேஷன், அது நம்ம தெரிஞ்சே ஆகணும். ட்ரேட் பண்ணும்போது நம்ம காசை வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஜான் ஸ்ட்ரீட் மாதிரி 100 கம்பெனி இருக்கு. அதாவது இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க வந்து பதம் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி தான் ஜான் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பதம் தான். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் கூட என்னது மார்க்கெட் நம்ம காசை எடுக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.
அதனால முதலீடு பண்ணும்போதும் சரி, முக்கியமா இன்ட்ராடே பண்ணும்போது நிறைய பேர் இன்ட்ராடே பண்றீங்க. இந்த மேனிபுலேஷனை புரிஞ்சு பண்ணுங்க. இந்த மேனிபுலேஷன் புரியாம பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி எங்க டிரா டவுன் நடக்கும், அது வந்து ஹண்டிங் எங்க நடக்கும், பாயிண்ட்ஸ்ல வைப்பாங்க. சில ஸ்டாப் லாஸ்ல பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு 10 பாயிண்ட் ஸ்டாப்ல வைப்பாங்க. அதை ஈஸியாக அடிச்சிடும். அதனால இதை பொறுத்தவரையில் எனி அனாலிசிஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா இந்த மேனிபுலேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்க பார்க்க பார்க்க தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு இன்னும் டீப்பாகவும் புரியும், தெரியும். சரிங்களா? ஓகே, நான் வந்து இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம் பாருங்க, நான் வந்து மேலே வந்து தந்திருப்பேன். அதாவது இந்த ஹண்டிங் எப்படி நடக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பேஸ் பண்ணி இந்த வீடியோ இப்போதான் போட்டேன். அதுக்கு மார்க்கெட்ல அடுத்த நாள் நடந்துருச்சு. சரி, இந்த வீடியோ வந்து எடுத்து போடலாம், எல்லாம் சொன்னாங்க ப்ரோ கட் பண்ணி போடுங்க ப்ரோ வீடியோ அப்படின்னு. அதுக்காக தான் நான் வந்து தேங்க்யூ. லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா, போடுற கண்டென்ட்ஸ்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 150 லைக் வந்தால் நான் உனியும் அந்த மேனிபுலேஷனை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஏற்கனவே 150 லைக் அந்த இதுக்கு போட்டீங்க. சரி, ஓகே, இந்த வீடியோக்கு 150 நீங்கள் லைக் கேட்டால் போட்டுடுறீங்க சின்ன சின்ன டைம்ல டார்கெட்ல. இதுக்கு ஒரு 300 லைக் வந்தது அப்படின்னா அடுத்தது வந்து நான் ஒரு மேனிபுலேஷனை பற்றி பெட்டரான கண்டென்ட் முழுசா விளக்கி நான் ஒன்று போடுறேன். சரிங்களா? அண்ட் வந்து அதுவரையில் பாய்.